கன்னி ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சிகள் ஏற்படும்போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது? நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க கடந்த 2.5 வருட காலமாக சனி பகவான் கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்தீங்க. 6ஆம் இடம்ங்கிறது கும்பராசியாக வரும். ரோக சனியாக அமர்ந்த சனி பகவான் தற்போது மார்ச் மாதம் எண்டிலிருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசிக்குள்ள நுழையிறார். அப்போ அது கண்டக சனி எங்களுக்கு. அப்போ இந்த சனி பெயர்ச்சி காலங்களில் நம்மளுடைய கன்னிராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் கன்னிராசினியர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுடைய ராசிக்கான சனி பெயர்ச்சி பொது பலன்களில் நீங்கள் என்னென்ன சந்தோஷத்தை பெற போகிறீங்க, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்குங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நீ கடைபிடிச்சிங்கன்னா சொல்ல விஷயங்கள் அனைத்துமே உறுதியாக கோச்சார பொது பலன்கள் ரீதியாக நடக்கும் என்பது ஜோதிட ரீதியான என்னுடைய கருத்து. ஓகே, கடந்த காலங்களில் உங்கள் ராசிக்கு 6ல் அமர்ந்த சனி பகவான் இந்த 2.5 வருஷத்தில் கன்னி ராசிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சின்ன பாதிப்பை கொடுத்துருப்பாரு, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் ஒரு மறக்க முடியாத செயல்பாடுகள் உங்களுக்கு நடந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த 2.5 வருஷத்தில் கன்னி ராசிக்கு உள்ள செயல்பாடுகளை சொல்கிறேன். ஸோ அது மாதிரி நடந்ததா அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேபி நிறையா இருக்கும். நிறையா விஷயத்த சொன்னோம்னா வீடியோ பண்ணால் 1.5 மணி நேரம் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் சொல்லாமல் சில விஷயங்களில் கருத்துக்களை கணிப்பாக சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நடந்தது என்றால் எதிர்காலத்தில் நடக்க போகிறதும் உண்மை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்கிறக்காண்டி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது 6ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்க வாய்ப்புகள் உண்டு. எப்போ பார்த்தாலும் ஒரு போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மையில் கோச்சார ரீதியான கிரகங்கள் கடந்த காலங்களில் கொடுத்துருக்கேன். உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. என்னடா கொடுமையாக இருக்குது, 2.5 வருஷமாக நான் மருத்துவ செலவுக்கே நிறைய செலவச்சிக்கிருக்கேனே, மனசுக்குள்ளே ஒரு மன அழுத்தத்தோடையே இருக்கேனே, நான் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணாலும் கடந்த 1 வருஷமாக நான் எது செஞ்சாலும் எனக்கு மன அழுத்தம் இருக்கீங்க, நான் அப்படியே அதை ஒரு கடினமாக செய்கிற மாதிரியே இருக்குது, என்னால் அதை திறமையாக செஞ்சேன், நான் பர்ஃபெக்டாக செஞ்சேன் அப்படிங்கிற சூழ்நிலையை என்னால் செயல்படுத்த முடியல அப்படிங்கிற தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் முயற்சி இன்னைய மாதிரி முயற்சி எடுத்தவன் யாருமே இல்லைங்க. கன்னிராசிக்காரங்க நாங்கள் அவ்வளோ முயற்சி எடுக்கல. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு விஷயம் எங்களை தடை பண்ணி அந்த முயற்சியே பழிக்க மாட்டேங்குது. இனிமேல் முயற்சி எடுக்கவா அப்படிங்கிற சிந்தனை கூட நான் வந்துட்டேங்க. நடக்கிறது நடக்கட்டும், என்னன்னாலும் நடக்கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தாட்டுக்கு வந்துட்டேன். அப்படிங்கிற சூழ்நிலையில் கடந்திருக்கலாம். உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களை ஏமாற்றிருக்கலாம், அல்லது உங்களை விட வயது குறைந்தவர்கள் உங்களுக்கு அதிகமான மன அழுத்தத்தை கொடுத்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. நிம்மதியாக தூங்க முடியலங்க. இந்த 2.5 வருஷத்தில் நிம்மதியாக தூங்கினதை எண்ணி பார்த்தா 6 மாதம் வருமானம் கூட டவுட் இருக்குங்க. அந்தளவுக்கு நிம்மதியாக தூக்கம் இல்லைங்க. தூக்கம்னா என்னங்கிற கேள்விக்குள்ளே நாங்கள் சிந்தனையாலேயே சிக்கிக்கொள்ளங்க. அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் சந்தித்து வந்தது உண்மை என்றால், இன்னும் பலவிதமான மன அழுத்தத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டது உண்மை என்றால், உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. இனிமே நடக்க போகிறது நல்லபடியாக நடக்குங்கிறத நான் கோச்சார ரீதியாக உங்களுக்கு கூற விரும்புகிறேன். என்னென்ன மாற்றங்க அப்படி இந்த சனி பகவான் எனக்கு கொடுக்க போகிறாரு அப்படி எதிர்பார்க்குற கன்னிராசினியர்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரியல, என்ன வருத்தம்னு தெரியல அப்படிங்கிற சூழ்நிலையை மாக்கி அந்த சூழ்நிலையெல்லாம் நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாய். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் என்ன முயற்சிகளுக்காக எடுத்தீங்களோ அந்த முயற்சிகள் உள்ள தடை உங்களை விட்டு வெளியே போகக்கூடாது. தடைகள் இல்லாமல் தடைகளை தகர்த்தெறிந்து நீங்கள் என்ன சிந்தனையை செயல்படுறீங்களோ அதில் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கிரகங்கள் கொடுக்கின்றன. கடவுள் மேல் உள்ள நம்பிக்கையை இழந்த நீங்கள் இனிமே கடவுள் இருக்கிறார், கடவுள் எங்களுக்கும் நல்ல விஷயம் செய்வாருங்கிறத உணர்கிறேன் என்ற செயல்பாடை நீங்கள் செயல்படுத்தினீங்க. வீண் அலைச்சல்
எங்கே பார்த்தாலும் வீண் அலைச்சல். ஒரு விஷயத்தை செய்யணும்னா அது செய்ய முடியாத வீண் அலைச்சல் பார்த்தீங்களா, அந்த வீண் அலைச்சல் இனிமே நீக்கப்பட்டு எந்த விஷயத்துக்காக முயற்சி எடுத்தீங்களோ அந்த விஷயத்தை சிறப்பாக செய்து முடித்தீங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, எதிரிகளால் தொல்லை இருந்துச்சு பார்த்தீங்களா, எந்த எதிரினே தெரியல, கூட இருக்கவன் எதிரியா அல்லது துரோகியான்னு கூட என்னால் தெரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற ஒரு தாக்கம் உங்களுக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த தாக்கத்திலிருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கும். அந்த விடிவு காலம் மூலமாக வெற்றியும் உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் உங்களுடைய இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடு விலகும். உங்களுடைய இளைய சகோதரன் உங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்தி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பார். அதே போல் புத்தகம் சம்மந்தப்பட்ட செயல்பாடு விற்பனை பண்ணுறவங்க, பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, ஆடிட்டர் தொழில் பண்ணுறவங்க, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையில் பணிபுரிகின்ற நம்மளுடைய கன்னிராசினியர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஏற்றமான சூழ்நிலை உறுதியாக ஒத்து, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் ஏற்படும் என்பது கிரக ரீதியான உண்மை. வேலையில் இடமாற்றம் கிடைக்கும். அந்த இடமாற்றம் மூலமாக வெற்றிகரமான மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சந்திப்பீங்க. இனிமேல் கடவுள் மீது அதிகமான நம்பிக்கை வரும். உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. வம்பு வழக்கு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கோர்ட்டு கேஸுக்காக அலைஞ்ச காலம் போய் நிம்மதியாக வீட்டில் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கும் உங்களுக்கு உள்ள ஒரு வேற்றுமை விலகி குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுவதற்கான அற்புதமான காலகட்டமாக கிரகங்கள் கோச்சார ரீதியாக உறுதியாக கொடுக்கப் போகிறது என்பது என்னுடைய கருத்து. அதே போல் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சனி பகவான் உணர்த்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகணும், பொறுமையாக இருக்கணும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தால் என்ன பண்ணுங்கன்னா, உட்காந்து பொறுமையாக பேசிடுங்க. பொறுமையாக பேசிங்க, நல்ல மாற்றம் உண்டு. அதேபோல் உங்கள் சுய மரியாதையை சீன்ற அளவுக்கு யாராவது செயல்படுத்தினாங்கன்னா அவங்க விட்டு ஃபஸ்ட்டு விலகுங்க. யாராவது அவங்க சும்மா சீண்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு விளக்கம் சொல்லவே சொல்லாதீங்க. நீ எங்கேயாவது உங்கள் வேலையை பாரு, நான் எங்காட்டி என் வேலையை பார்க்க சொல்லி அவங்கள விட்டு வெளியே வந்து உங்களுடைய முழு மனதோடு என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலை. அதேபோல் ஒரு மே மாதம் எண்டு வரையும் உங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய தகப்பனார் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் சில சில கருத்து வேறுபாடு வருதுன்னா ஸோ அதை பற்றி வருத்தப்பட வேண்டாம். உறுதியாக நல்ல மாற்றம் ஜூனுக்கு அப்புறம், மே அண்டு ஜூனுக்கு அப்புறம் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட மே மாதத்துக்கு மேலே ஜூனுக்கு அப்புறம் வாங்குவதற்கான முயற்சி எடுங்க. ஸோ மார்ச் எண்டுலேருந்து ஜூன் வரையும் கொஞ்சம் வண்டி வாகனங்கள் விஷயங்களை கவனமாக இருக்கணும். வீடு கட்டுவதாக முயற்சி எடுத்தால் ஜூனுக்கு அப்புறம் எடுங்க. கட்டாயமாக நல்ல மாற்றம் உண்டு. உங்களுக்கு பிடித்தமான வீடு கட்டுவீங்க. அதற்கு முன்னாடி எடுத்தால் சில நேரங்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி சின்ன விஷயங்களை கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதனால கொஞ்சம் கவனத்தை கொண்டு வாங்க. நிம்மதியான தூக்கம் இனிமேல் கட்டாயமாக இருக்கும். நிம்மதியான தூக்கம், நிம்மதியான செயல்பாடுகள் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகுது என்பது உண்மை. ஸோ நீங்கள் வழிபாடு இந்த காலகட்டங்களில் 7ஆம் இடத்துல கண்டக சனி பகவான் அமர்ந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய அருகில் இருக்கும் ஐயப்பன் வழிபாடை உறுதியாக பின்பற்றுங்கள். அதேபோல் அய்யனார் வழிபாடை பின்பற்றுங்கள். சாஸ்தா வழிபாடு சங்கடங்களை நீக்கி கஷ்டங்களை நீக்கி வெற்றி கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு புதிதாக ஏற்படும். நீங்கள் வழிபாடு மட்டும் பண்ணால் போதுமா, என்னென்ன ஒரு தானங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உறுதியாக உங்களை விட கஷ்டப்படுற, மருத்துவ செலவுக்காக கஷ்டப்படுற நேயர்களுக்கு உறுதியாக உங்களால் முடிஞ்ச உதவி கட்டாயமாக செய்யுங்க. மருத்துவ செலவுக்காக நீங்கள் உதவி செய்யும்போது உங்களுக்கு ஏற்படுகின்ற தாக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. அதே போல் கல்யாணம் முடியாத கன்னி பெண்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும் போது அவங்களுக்கு ஏதாச்சும் புதிய ஆடைகள் வாங்கிடுங்க. கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு அந்த கன்னி பெண்களுக்கு திருமணத்துக்குரிய ஆடைகள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உள்ள முறிவுகள் கட்டாயமாக மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல் திருமண தடை விலகி உங்களுக்கு ஏற்ற திருமண வாழ்க்கை அமைவதற்கான சூழ்நிலைகள் புதியாக ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடைபெற வேண்டும் என்றால்
நீங்கள் கரெக்டான வழிபாடு முறைகள், சரியான பரிகார முறைகளை மேற்கொள்ளும் போது அதிவிதமான மாற்றங்கள் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும். இது கோச்சார ரீதியான பொது பலன்களே. இதனுடைய கருத்துக்களை நீங்கள் கட்டாயமாக தெரிவிக்கலாம். மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான பதில்கள் மறுபடியும் என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப்பில் என்ன டைம் ஜாதகம் பார்க்கலான்றதை உங்களுக்கு டைம் போட்டு விடுவோம். ஸோ அந்த நேரங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான கேள்விகளுக்கு மிக துல்லியமாக கணித்து உங்களுக்கு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்க நான் காத்திருக்கிறேன். யாருக்கெல்லாம் பார்க்கணுமோ வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. கால் பண்ணி எடுக்கலைன்னா வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா ஒன்று வீடியோ பதிவு செஞ்சுருப்போம் அல்லது யாருக்கா ஜாதகம் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த சூழ்நிலையில் உங்களுடைய அழைப்பை ஏற்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப்பில் அழைப்பிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த கன்னிராசினியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறிக்கொண்டு அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசி. நன்றி.